ப்ரோ புதுசாக யாராலும் யூடியூப் சேனல் பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. காலையிலே வந்து நாட்டுக்கோழி கூடு திறந்துவிட்டேன். காலத்து வேலைக்கு போக வேறு லேட் ஆகிரும்னு சொல்லி ஒரு 7 மணி போலே நாட்டுக்கோழி கூடு திறந்து விட்டேன் ப்ரோ. சரி அப்படியே வீடியோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துக்கிட்டு கோழி வீட்டில் வேறு முட்டையெல்லாம் கடை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு எல்லா கோழி கூடெல்லாம் திறந்து விட்டுக்கிட்டு இறெல்லாம் போட்டுக்கிட்டு தான் ப்ரோ வீடியோ எடுத்தேன். ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ப்ரோ. நிறைய ஒரு வீடியோக்கில் கோழி இதை பற்றி வாய்ஸ் கொடுத்தா ஒரு மாதிரி கேவலமாக பேசியாகும் ப்ரோ. நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணியோம் ப்ரோ. அவ்வளோதான் வித்தியாசம். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சது ஒன்றுமே தெரியாது, தெண்டம் அவ்வளோதான் ப்ரோ. நல்லா எனக்கு பிடிச்சது சும்மா ஜாலியாக இருக்குது. வீட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது ப்ரோ. சரி ஜாலியாக கோழி வளர்க்கலாமே. அது எப்போவுமே கஷ்டப்பட்டு கொத்த வேலைக்கு போகிறதெல்லாம் எந்த வேலைக்கு போனாலுமே நம்ம மழை டைமில் வேலை இருக்காது. அந்த டைமெல்லாம் இது சரி இப்படி ஏதாவது ஒன்று வளர்த்தேன், ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கும் ப்ரோ. அதுக்காண்டி ஆசைப்பட்டு வளர்த்தது அந்த கோழி. ஏன்னா இது நான் வளர்த்த காரணமே ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போ வந்து கால் எலும்பு வந்து உடைவு. அப்போ வந்து வீட்டை விட்டு எங்கேயுமே போக முடியாது ப்ரோ. ஃபுல்லாகவே வீடை உண்டா இங்கே வந்து ஃபுல்லாக கிந்தி மட்டும் தான் நடந்துகிட்ருக்கோம். அப்படி நடந்துட்டு நான் சரி அப்போது இந்த கோழி வாங்கினது வேறு வேலை செஞ்சலாம் இல்லை ப்ரோ. அந்த டைம் கால் உடஞ்ச டைமு வாழை இலக்கும்ல ப்ரோ, தென்னை இலக்கு அந்த ஈக்கை கிழித்து அந்த ஈக்கு விற்று வாங்கினது. அப்புறம் ஒரு 3 கோழி. அந்த கோழி வாங்கின அப்புறம் தான் ப்ரோ சரி அப்படியே 3 கோழியில் வளர்த்தேன் ப்ரோ. ஸ்டார்டிங் அந்த 3 கோழி 70 கோழி வரை போச்சு. 70 கோழியில் ஸ்டார்டிங்கில் வந்து நோய் வந்து நிறைய கோழி இறந்துட்டு ப்ரோ, வளர்க்க தெரியாமல் ஸ்டார்டிங்கில் அப்படி வளர்த்து தான் ப்ரோ இந்த அளவுக்கும் கோழி வளர்க்கு. இப்போமா அந்த அளவுலாம் இல்லை, ஒரு 25 கோழி 20 கோழி போல் தான் ப்ரோ என்கிட்ட இருக்கும். வளர்க்கன்னே ஆசை, பண்ண வைக்கன்னே ஒரு ஆசை இருக்கும். சரி நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணுவோம். நிறைய பேர் சிரிப்பாக பார்த்து கோழி வீடியோ கூட அந்த வீடியோ கூட அவருக்கு பிடிச்சது தான் ப்ரோ அவர் பண்ண முடியும். அது ஆனால் என்ன ஜாலியாக இருக்கேன் அவ்வளோதான். கஷ்டப்பட்டு நான் வேலையெல்லாம் என்னத்து வேலைக்கு போவேன், என்னத்து செய்வேன் எல்லாம் தெரியாது. 23 வயசு பழக்கம் செஞ்சுக்கிட்டு கொடுத்தது பைக்கு அந்த மாதிரி பைக்குக்கு இருக்க மாதிரி தான் ப்ரோ. எனக்குலாம் ஃபுல்லாக பைக்குன்னு தான் ப்ரோ தெரிவேன். இதுலேயும் நம்ம ஸ்டார்டிங் வந்து நல்லா குடிச்சிட்டு சீரழிஞ்சிட்டு இருந்தேன். அந்த குடியை விட்டேன். இப்போ ஒரு பைக் எடுத்துருக்கேன் ப்ரோ. இந்த வீடியோலையும் ஃபுல்லாக போட்டிருப்பேன். இந்த பைக் எடுத்த அன்னைக்கு அந்த டைமில் குடியை விட்டேன். என் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லி குடிச்சு ஒரு பிரயோஜனமே கிடையாது ப்ரோ. சும்மா ஒரு டைம் பாஸ் தான். அதெல்லாம் கூட இருக்கேன் உஸ்பத்தம் கெத்து அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு டம்மி. சும்மா ஜாலியாக இருக்கணுமா, இப்படி பைக் எடுத்தோமா சுற்றினோமா வேலைக்கு போனோமா அவ்வளோதான் ப்ரோ. பைக் எடுக்க முன்னாடி பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் ப்ரோ தெரியும். இதுவரை கோயம்புத்தூர்லாம் மேக்ஸிமம் வேலைக்கே போக மாட்டேன். ஆனால் இந்த வருஷம் நான் பைக் எடுக்கக்கூடிய டைமு கோயம்புத்தூரில் ஒரு நாள் வர லீவு கிடையாது ப்ரோ. கரெக்டாக தொடர்ந்து 3 வாரம் வேலை செஞ்சு 15,000 இதாக்கி வச்சு அந்த 10,000 வட்டிக்கு எடுத்து 25,000 கொடுத்தா ப்ரோ வண்டி எடுத்தேன். அப்படி எடுத்தது தான் ப்ரோ இந்த வண்டி. இதுக்கு முன்னாடி நான் எடுத்துருக்கேன், வீட்டை சண்டை போட்டு அப்படிலாம் எடுத்துருக்கேன் பைக்கு. அப்போ அந்த பைக்கை வழி தெரியல. இப்போ எடுத்து நம்ம ஒரு ஃபைனான்ஸ் கட்டியிருக்கேன். வேறு 2 ஃபைனான்ஸ் வந்து ஒரு ஃபைனான்ஸு பெண்டிங் ஆகிவிட்டு ஃபைனான்ஸே பெண்டிங் ஆகி தான் கொண்டு கட்டினேன் வட்டி வட்டி சேர்த்து. 2வது ஃபைனான்ஸும் பெண்டிங் ஆகிவிட்டு அடுத்தது 3வது ஃபைனான்ஸு 25ஆந்தேதி வரப்போகுது ப்ரோ. இது வந்து தேதி வந்து 16ஆம் தேதி. ஆனால் 10 நாள் தான் ப்ரோ இருக்கும். இப்போ 11 நாள் தான் இருக்குது. அந்த 11 நாளுக்குள்ளே 9,800 வேலை செஞ்சு கொண்டு கொடுத்தா தான் ப்ரோ 2 ஃபைனான்ஸ் கட்ட முடியும். ரொம்ப கஷ்டம் ப்ரோ வாழ்க்கையில். நிறைய பேர் நினைப்பாங்க என்ன இந்த சும்மா இந்த கோழி வீடியோ அந்த மாதிரி லைட்லாம் போட்டுருவேன். பிடிச்சிருக்கு ப்ரோ. எனக்கு பிடிச்சது கோழி வளர்க்க ரொம்ப பிடிக்கும். கோழி முயல் ஆடெல்லாம் வளர்க்க பிடிக்கும். ஆடு வளர்க்க வாய்ப்பு இல்லை ப்ரோ. எனக்கு அந்த நிலைமையில் இருக்கேன். நல்லா அசை கோழி வளர்க்கலாம் ப்ரோ. ஆனால் பார்க்கக்கூடிய எல்லோரும் சிரிச்சிட்ருக்கா ப்ரோ. நான் வீடியோலாம் போடுவேன். அந்த வீடியோலாம் பார்த்து நான் கலாட்டு அப்போ தான் யோசிப்பேன், ஒருத்தன் நல்லா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது ப்ரோ.
அந்த கோழி வளர்த்ததில் இவ்வளோ நாள் வளர்த்து அந்த லாவணி பார்த்தா ஒரு ரூபான்னு இதில் கிடச்சது கிடையாது ப்ரோ. இதில் வச்சுருக்க முட்டையை வர அந்த முட்டையை வர நான் அவ்வளோ சாப்பிட்டது கிடையாது ப்ரோ. இடையில ஒரே ஒருக்கா கொஞ்ச நாள் முட்டை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கடையில் கொடுத்து கோழியில் தவிடு அந்த மாதிரி தான் ப்ரோ அந்த முட்டை கொடுக்கக்கூடிய ரூபாய்க்கு. இப்போ ஒரே கடையில் தவிடு வாங்கி கடன் வச்சுருக்கேன் ப்ரோ. அந்த நம்ம தான் ப்ரோ கோழி இது லாபத்துக்காண்டி வளர்க்கல ப்ரோ. பிடிச்சிருக்கு, நேரம் போகுது. யூடியூப்பில் எப்படியாவது நம்மளும் முன்னேறணுமே, யூடியூப்பில் ஒரு இதில் வரணுமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அவ்வளோதான். வர முடியுமான்லாம் தெரியல. பிடிச்சிருக்கு, பிடிச்ச வேலையை பண்ணி அவ்வளோதான். காலத்தை வேலைக்கு ஒத்த வேலைக்கு போவேன். அதை வச்சு தான் ஃபைனான்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். இது சும்மா ஒரு ஆசைக்கு வீட்டில் வளர்க்கிது. அதனால இப்போ என்ன இதில் வாய்ஸ் கொடுத்துட்டு எனக்கே அந்த ரிட்டன் அந்த வாய்ஸை பார்க்கும்போது எனக்கு கேவலமாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன் இப்படி சொல்லுங்க, மனசில் இருக்கிறத தான் சொல்ல முடியும் ப்ரோ எல்லாமே. நான் இப்போ வாய்ஸ் கொடுக்கக்கூடிய நேரம் வர காலத்தை 7 மணிக்கு எடுத்த வீடியோ ப்ரோ. நான் வாய்ஸ் கொடுக்குற நேரம் 11, இது 10:52 ஆகும் ப்ரோ டைமு கரெக்டாக. இந்த டைம் தான் இந்த வீடியோக்கு வாய்ஸே குடிக்கும் ப்ரோ. பிடிச்ச வேலையே பண்ணி அவ்வளோதான் ப்ரோ. பிடிச்சிருந்தாலும் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவுக்கும். எனக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் ப்ரோ வீடியோ அப்லோட் பண்ணுவேன். என் குவாலிகளுக்கு தான் தெரியும். சில வீடியோ வந்து நல்லதுக்காண்டி அப்லோட் பண்ணுவேன். இந்த குடி விஷயம்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டு. இதை குடித்தா குடல் புண் வரும், அல்சரு, சாப்பிட முடியாது. அந்த அனுபவம்லாம் பட்டம் தெரியும். நான் எனக்கு ஆரம்பித்தது குடிக்க பழனது வந்து ஒரு 19 வயசா 18 வயசா, இப்போ 23 வயசு ஆகுது. இப்போ தான் அந்த விட்டுருங்க, அது தேவை கிடையாதுன்னு சொல்லி. அதனால் அனுபவித்து பட்டு திருந்தினா தான் உண்டு. யாராக இருந்தாலும் யாரும் சொல்லியெல்லாம் திருந்த மாட்டா ப்ரோ. நானும் யாரும் சொல்லியெல்லாம் திருந்த கிடையாது. நிறைய சொல்லி ஏம்பளை எப்படி தெரியாதுலாம். இதில் எவ்வளோ கேவலப்பட்டுருக்கேன் தெரியுமா ப்ரோ. பையன் ஒரு எவ்வளோ 150 ரூபா 200 தான் விட்டு போட்டு அந்த கருமத்தை குடிச்சு கேவலப்படாத கேவலம் கிடையாது. இப்போ நான் எல்லா இடமும் போவேன், குடிக்கிற இடத்துலையும் இருப்பேன், ஸ்டேட்டஸ் போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் தொட மாட்டேன். நானும் நல்லவன்லாம் கிடையாது ப்ரோ. நானும் உண்மையை சொல்லி வீடியோ போடுவேன் ப்ரோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ப்ரோ. பாய் ப்ரோ.